வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஞானசேகரன் வாக்குமூலம் அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவருக்கு 90,000 அபதாரமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. சுமார் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பிறகுதான் இவருக்கு விடுதலை பற்றியான பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் ஆட்சி அதிகாரங்கள் மாற்றப்பட்டுள்ளது. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் தெரியாமல் இருந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் யார் அந்த சார், கிட்டத்தட்ட கூலிப்படைகளை ஏவி இதன் மூலமாக பல ஆயிரம் பெண்களை அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த அந்த அயோக்கியர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். வெறும் வேலையாட்களை கைது செய்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஞானசேகரன் மீது தவறு இருக்கிறது, அவருக்கான தண்டனை சரிதான். ஆனால் அவனை ஏவிய அந்த குற்றவாளி யார் என்பது தெரிய வேண்டும் என்பதை நீதிமன்றத்திடம் மீண்டும் முறையிட்டுள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். எப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டா சட்டம் பாய்ந்து போலியான பல வழக்குகளால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அவரை ஒட்டுமொத்தமாக குண்டா சட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ நேற்று, அதேபோல் ஞானசேகரன் வழக்கிலும் யார் அந்த சார் என்பதை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தற்பொழுது முக்கியமான எண்ணம். தற்பொழுது ஞானசேகரனை போல் பலரும் தமிழ்நாட்டில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இவனை போல பல நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சார் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டால், அவருக்கான உரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து விட்டால் இது போன்ற தவறுகள் நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம் என்பதை தான் தற்பொழுது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும், தமிழ்நாட்டில் இலவச பொருட்கள் கொடுப்பதை விட சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதுதான் முக்கியம். மக்கள் அச்சப்படாமல் வாழ்க்கையை சீராக வாழ வேண்டும், பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் முதலில். இரண்டாவது தான் இலவச பொருட்கள் என்பதுதான் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களது எண்ணிக்கை மற்றும் அவர்களது கோட்பாடாகவும் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அவர்கள் சிறையில் அவரை துன்புறுத்தியதாகவும் அவரது உயிருக்கே ஆபத்தாக இருந்ததாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அரசு மருத்துவமனையில் வயிற்று வலியின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பொழுது அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் சில முக்கியமான வார்த்தைகளையும் தெரிவித்துள்ளார். நான் வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். தற்பொழுது ஆட்சி அதிகாரம் மாறிவிட்டது. இதனால் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படாது. நான் உண்மைகளை கூறிவிட்டால் நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து வேறு எங்கேயாவது சென்று விடுவேன். தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். என்னை மீண்டும் விசாரணைக்காக மேல்முறையீட்டிற்கு அனுப்புங்கள் என்று கூறியுள்ளார் அவரது உறவினர்களிடம். இதனால் சென்னை மகளிர் நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது விசாரணைக்கு எழுதப்பட்டுள்ளது. மேலும் வழக்கறிஞர்களும் இந்த வழக்கு விசாரணைக்கு முன் வந்துள்ளனர். குற்றவாளி யார் அந்த சார் என்பது சட்டமன்றம் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் கூட அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு வரும். யார் அந்த சார் என்பதை ஆதாரத்துடன் ஞானசேகரன் வாக்குமூலமாக கொடுத்தால் பல மாஜி அமைச்சர்கள் இதில் சிக்குவார்கள். ஏற்கனவே முன்னாள் சபாநாயகராக இருந்த அப்பாவு அவர்களது பெயரும் இதில் இடம்பெற்றது. உதயநிதி அவர்களது பெயரும் இதில் இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களது பெயரும் இதில் இடம்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு வழங்கப்பட்ட தார் கார்கள், வீடுகள், பல்வேறு மடிக்கணினிகள், 150 பென்டிரைவர்கள், இது எல்லாம் யார் கொடுத்தது, எங்கிருந்து வந்தது என்பதை எல்லாம் நான் கொண்டு வாக்குமூலமாக நீதிமன்றத்தில் தான் கூறுவேன். அதுவரைக்கும் என்னை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அவரது உறவினர்களிடம் ஞானசேகரன் அவர்கள் கூறியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து அது உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டு தற்பொழுது சிறையில் இருந்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்க வேண்டும். என்னை ஏவிய அந்த குற்றவாளியை நான் நிச்சயமாக நீதிமன்றத்தில் கூறுவேன். விஜய் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நான் செய்தது தவறுதான்,
ஆனால் அந்த குற்றவாளி யார் என்பதை நீதிமன்றத்தில் கூறினால் மட்டும்தான் அவரை நேரடியாக கைது செய்ய முடியும் என்று கூறியுள்ளார். இதனால் திமுகவின் ஒட்டுமொத்த தலைமையும் அதிர்ச்சியடைந்துள்ளது. ஏனென்றால் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தமிழகம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக நினைத்திருந்தால் அன்றைக்கே அந்த சார் யார் என்பதை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி என்ற காரணத்தினால் ஆட்சி அதிகாரம் இழந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஞானசேகரன் தான் இதில் முக்கிய குற்றவாளி என்றும் அவனை தவிர யாரும் கிடையாது என்றும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு ஆயுள் தண்டனை வழக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை என்றால் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் வரையாவது சிறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு. சரி, ஆயுள் தண்டனையும் கொடுத்து விட்டாது. பிறகு இதற்காக ஞானசேகரன் அவர்களை சிறையில் துன்புறுத்துகிறார்கள். அவரது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு நாளும் துன்புறுத்துவதற்கு காரணமே அவர் இருக்கும் வரைக்கும் உண்மை நிச்சயமாக ஒரு நாள் வெளிவந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் மாஜி முக்கிய நிர்வாகிகள் இதில் ஞானசேகரனுக்கு எதிராக செயல்பட்டுள்ளனர். ஆனால் குடும்பத்தினர்களிடம் ஞானசேகரன் தனது வாக்குமூலத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களது கவனத்திற்கு இது சென்று விட்டது. மீண்டும் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி சென்றால் அது திமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் இதில் உதயநிதி அவர்களது பெயர், மா சுப்பிரமணியன் அவர்களது பெயர், முன்னாள் சபாநாயகர் அப்பா அவர்களது பெயர் இடம்பெற்றிருப்பதால் அவர் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் இடையூறாகவும் ஞானசேகரன் அவர்களது வழக்கு யார் அந்த சார் என்பது தமிழகம் முழுவதும் கடந்த சில வருடங்களாகவே பேசப்பட்டு வந்தது. சுமார் 13 மாதங்கள் இந்த வழக்கு விசாரணை நீடித்து மே 30 கடந்த ஆண்டு மே 30 தான் ஆயுள் தண்டனை வழங்கி பெண் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியும் தற்பொழுது கலைக்கப்பட்ட நிலையில் புதிதாக முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற நிலையில் நான் வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என்னை இங்கு துன்புறுத்துகிறார்கள், நிச்சயமாக நான் வாக்குமூலத்தை கொடுத்தால் அவருக்கு உடனடியாக சிறை தண்டனை கொடுக்க வேண்டும், என்னை போல் பலரும் அவருக்கு கீழ் வேலை செய்கிறார்கள், இது ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தாது என்பதையும் ஞானசேகரன் அவர்கள் கூறியுள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஞானசேகரன் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தால் நிச்சயம் அந்த சாருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அதிலும் குறிப்பாக திமுகவின் மாஜி நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள் தொடர்பில் இருந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் மூலமாகவே அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயம் தமிழ்நாட்டை முழுமையாக பாதுகாப்பில் வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.